அடுத்ததாக நாம் காண்பது 11ஆம் அதிகாரம். அப்போது உலகம் முழுவதிலும் ஒரே ஒரு மொழிதான் பேசப்பட்டது. மக்கள் அனைவரும் ஸ்னேயா சமவெளியில் ஒன்று கூடி, வாருங்கள், நாம் ஒரு நகரத்தையும் வானத்தை எட்டக்கூடிய ஒரு கோபுரத்தையும் கட்டுவோம், நமக்கென்று ஒரு பேரையும் கீர்த்தியையும் உண்டாக்குவோம் என்று பிரகடனம் செய்தார்கள். பெருமையும் அகங்காரமும் அங்கே தலை தூக்கியது. இறைவனற்ற ஒரு ஒற்றுமை, ஆராதனையற்ற ஒரு முன்னேற்றம். ஆனால் அடுத்த கணமே ஆண்டவர் அவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்கினார். பாபேல் என்பது குழப்பத்தின் இடமாக மாறியது. மக்கள் அங்கிருந்து சிதறடிக்கப்பட்டார்கள். தங்களுடைய கலக மனப்பான்மையோடு பூமி எங்கும் பரவினார்கள். ஆனால் தேவன் அத்தோடு விட்டுவிடவில்லை. கலக்கம் செய்த அந்த சந்ததியிலிருந்தே தேவன் ஒரு மனிதனை அழைத்தார். அவர்தான் ஆபிராம். அவர் மூலமாக பூமியில் உள்ள சகல வம்சங்களையும் ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் கொண்டார். பாபேலில் மக்கள் சிதறிப்போன அந்த நிகழ்வுதான் வரலாற்றின் மிகப்பெரிய மீட்பு பணிக்கான மேடையாக மாறியது. ஸ்திரீயின் வித்து, யூத கோத்திரத்தின் சிங்கம் என்ற ராஜா ஒரு நாள் எல்லா மொழிகளையும் மீண்டும் தமக்குள் ஒன்றிணைப்பாரோ, அந்த ராஜாவிற்கான வழி அங்கே பிறந்தது. நாம் இந்த தேசத்து கூட்டத்தில் வெறும் ஒரு முகம் மட்டுமல்ல, உலகத்தையே தமது வார்த்தையால் உருவாக்கிய தேவனின் சாயலை நாம் சுமக்கிறவர்கள். பாபேலில் வாழ்ந்தவர்களைப் போல நமக்கென்று பெயரையும் புகழையும் தேடி நாம் வாழக்கூடாது. மாறாக இறைவனின் வாக்குறுதிக்காக காத்திருந்த அந்த பரிசுத்த சந்ததியைப் போல வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். உங்கள் கண்களை உயர்த்தி பாருங்கள். பெருமை எதை பிரித்ததோ அதை ஒன்றிணைக்க நம் ராஜா மீண்டும் வருகிறார். அவர் வரும்போது நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இது உங்களுடைய கதை, இது உங்கள் தேவன். எழுந்து நில்லுங்கள், அவருடைய நாமத்தை அறிவியுங்கள். தேசங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன.